மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சிறிய விளக்கம். நேற்று தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு நடந்தது. சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சில கட்சிகள் டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு கண்ணோட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. முக்கியமாக பத்திரிகைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தொகுதி மறுவரை தீர்மானம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களுடன் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அதில் நேரத்தில் பரப்பப்பட்ட போலி பிரச்சாரங்கள் தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீஸ் செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீஸ் செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு நீங்கள் அனைத்து சட்டமன்ற ஒரு கட்சி வித்தியாசம் இல்லாமல் எங்களுடைய அலுவலகத்துக்கு உங்களுடைய தொகுதி குறைபாடு பற்றி எழுதி கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த சில உறுப்பினர்கள் அதை திங்கட்கிழமை மாலை வரைக்கும் அந்த நேரத்தை நீடித்தருமாறு கேட்கின்றார்கள். அதை பற்றி மாண்புமிகு அமைச்சர் உறுதியாக திங்கட்கிழமை மட்டுமல்ல செவ்வாய்க்கிழமை வரைக்குமே நம்ம நம்மளுடைய துறை இருக்கக்கூடிய சிஇஓ மற்றும் செக்ரட்டரிஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெடியா இருக்கும். நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, விளையாட்டு சம்பந்தமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அலுவலக பணிகள் இருப்போம். நன்றி. எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்பவே பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது அதை கிளாரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நேற்று வரல. சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அதுக்கான அஜெண்டாஸ் வேற. அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றதுதான் எதிர்கட்சி தலைவருடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாக பதிவு செய்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 25 ஆண்டுகள் டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்தா இருக்கிறதோட நம்ம குறைஞ்சு போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா குறைஞ்சு போயிடும். அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர். இல்லை, அதை ஒத்துக்கிறோம். டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா உடனடியா அதுக்கான சட்டம் இருக்குன்னு அந்த சட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி
பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் வந்து அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். உறுதியாக அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்தும் பொழுது ஒன்றிய அரசு செவிசாய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் மீண்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மாண்புமிகு முன்னாள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க, அப்புறம் சட்டத்துறை, அப்புறம் மாண்புமிகு உறுப்பினர் தரேன், நான் வாய்ப்பு தரேன். நீங்க பதில் சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இந்த தீர்மானம் வரும்போது தெளிவாக நாங்கள் சொன்னோம். இப்பொழுது 543 நாடாளுமன்ற மொத்தமா இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வீதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல தொகுதி மறையறை வருகின்ற பொழுதும் தமிழகத்திற்கு 7.18 வீதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிலைப்பாடு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். இல்ல, இந்த பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பர் எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிகள் திமுகவுடைய எம்பிகளா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யாரு வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்கறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவர் ஆயிரணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்திய அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சு கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு போஜராஜன், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் விருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்ப இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க.